Hello guys, welcome to Ira's Home Cooking. இன்னைக்கு நாம வீடியோல ஒரு அருமையான இஃப்தார் ஃபுட் vlog தாங்க பார்க்க போறோம். எங்க வீட்ல ஸ்பெஷலா என்ன ரெடி பண்ணிருக்காங்க இஃப்தார்க்குன்றதை நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேங்க. இது பாத்தீங்கன்னா நோம்பு கஞ்சிங்க. நீங்க previous வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் மசூதில போய் வாங்கிட்டு வந்த நோம்பு கஞ்சி. அதுவும் நான் தனியாவே ஒரு வீடியோ போட்டுருக்கேங்க. நான் descriptionல லிங்க் கொடுக்கிறேங்க. மறக்காம அந்த வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க இது மட்டன் நோம்பு கஞ்சி. நம்ம நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா வீட்லேயே நோம்பு கஞ்சி செய்வோங்க. ஆனால் அந்த ரம்ஜான் மாதம் பார்த்தீங்கன்னா வீட்டில் யாருமே செய்ய மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே மசூதியில் தாங்க போய் வாங்குவாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நான் நோம்பு திறக்க போகிறேன். இப்போ நான் எனக்காக தனியாக பவுலில் கொஞ்சோண்டு கஞ்சி எடுத்துக்கிறேங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெதுவடையை நான் பிச்சு போட்டுக்க போகிறேங்க. நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி நான் ஒரு பவுலில் வடையை போட்டு ஊற வச்சுருவேன். அது ஊற வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி மெதுவடை இல்லைனா காரா பூந்தி ரெண்டுமே ஆட் பண்ணி சாப்பிடுவோம். இது இல்லைனா அது. ஆனால் ரொம்ப எம்மியாக இருக்குங்க. பாருங்கள் நான் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ இது நல்லா ஊறி சாப்பிடும்போது அது அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் அதிகமாக கஞ்சிக்கு வடை காம்பினேஷனுங்க. நீங்கள் என்ன மாதிரி காம்பினேஷனில் சாப்பிடுவீங்க அப்படின்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இது நல்லா ஊறிடுச்சு. பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்குங்க. நமக்கு அந்த கறி இல்லாத ஃபீலே இருக்காது. அது ஒரு கறி சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். அந்த நோம்பு கஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம ஃபாஸ்டிங் காலையிலேருந்து சாப்பிடாம இருந்து அது குடிக்கும்போது அவ்வளோ இதமாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நம்மளுடைய சூப்பரான நோம்பு கஞ்சி ரமலான் மாதத்தில் மட்டும் ஸ்பெஷலாக மசூதியில் கிடைக்கக்கூடிய நோம்பு கஞ்சிங்க. இது முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. யார் வேணாலும் நின்று வாங்கலாங்க. இது பார்த்திங்கன்னா சிக்கன் ஷாமி கபாப், இது சிக்கன் ரோட்டி ரோல். அதோடு பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் மெதுவடை, மசால் வடை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்லேயே ஸ்பெஷலாக செஞ்ச சிக்கன் பிரியாணி தாங்க. அதோடு பார்த்திங்கன்னா சமோசா, அதுக்கப்புறம் நன்னாரி ஷர்பத், கொஞ்சோண்டு நட்ஸுங்க, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா கிரேப்ஸ், வாட்டர்மெலன், தர்பூசணி பழம், திராட்சை, மாதுளம் பழம். அதோடு பார்த்திங்கன்னா சிக்கன் கட்லெட்டுங்க. இது வீட்டில் செஞ்சது தான் சிக்கன் கட்லெட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க். அவ்வளோதாங்க. அல்ஹம்துலில்லா இன்னைக்கு இது எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்ச இஃப்தார் ஃபுட்டு தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நோம்பு திறக்கிற நேரம் வந்தாச்சுங்க. நோம்பு திறந்தாச்சு. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நார்மலாக பசங்க தனியாக ஏதாச்சும் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு அவங்களுக்கு உட்கார வச்சு சாப்பிடும்போது இதோட முக்கியத்துவம், அந்த நோன்போட மகத்துவம் அவங்களுக்கு புரியுங்க. அதோட அவங்களுக்கு சாப்பிடாத பொருள் கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்ற ஆசை வரும். அல்ஹம்துலில்லா எல்லாரோடும் சேர்ந்து நம்ம நோம்பு திறந்து முடிச்சாச்சுங்க. ரொம்ப ஒரு எம்மியான இஃப்தார் ஃபுட் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோதாங்க. அல்ஹம்துலில்லா இன்றைக்கி நல்லபடியாக நம்மளோட இஃப்தார் முடிஞ்சுதுங்க. இப்போது இபாதத் பண்ண வேண்டிய நேரம். இப்போ நமாஸ் தொழுகணும், தராவே படிக்கணும். ஸோ இன்னொரு அருமையான vlog-ஓட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.